உனக்கு என்னம்மா, உன் புருஷன் வெளிநாட்டுல சம்பாதிக்கிறாரு, உனக்கு என்னப்பா உன் பையன் அங்கேருந்து சம்பாரிச்சு அனுப்புறான். நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இவங்கெல்லாம் வெளிநாட்டுல லட்ச லட்சமா சம்பாதிச்சு சந்தோஷமா இருக்காங்கன்னா, ஆனா உண்மை என்னன்னா இவங்க எல்லாம் எதுக்கு சம்பாதிக்கிறாங்க? இவங்க படிப்புக்காக வாங்கின கடனை அடைக்கிறதுக்கா இருக்கலாம், இல்ல வீடு கட்ட வாங்கின கடன் அடைக்கிறதுக்கா இருக்கலாம், இல்ல இங்க வேலை கிடைக்காம வேலைக்கேத்த வருமானம் இல்லாம தான் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு பணம் மட்டும்தான் தெரியுது, ஆனா அவங்க வாழ்க்கை அங்க சைலண்டா போராடுது. இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, இவங்க யாரும் அவங்க ஹெல்த்த பாத்துக்கிறதே கிடையாது. நான் போன வாரம் மலேசியால ஒருத்தரை பார்த்தேன். அவர் சொன்ன விஷயம் என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அவர் கூட வேலை பார்த்த ஒரு சின்ன வயசு பையன் தன் குடும்பத்துக்காக ஓடி ஓடி கடைசியில ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்துட்டாரு. இத கேட்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நீங்க உங்க குடும்பத்துக்காக எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுங்க, ஆனா அதே சமயம் உங்களோட ஹெல்த்தையும் பாத்துக்கோங்க. ஏன்னா நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குடும்பம் இங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்க முடியும். என்ன புரியுதா?